ஃபார்மட் நியூமராலஜி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஃபார்மட் நியூமராலஜி சம்பந்தமான தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவில் நியூமராலஜி சம்பந்தமாக இருக்கக்கூடிய பல்வேறு விதமான சந்தேகங்களுக்கு தெளிவான பதில் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு ஃபார்மட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகா சஞ்சேகர் ராஜா அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா சார். நம்மளுடைய சேனலில் மட்டும் இல்லாமல் நீங்கள் பல்வேறு சேனல்களில் நிறைய எண்கள் பற்றி பேசியிருக்கீங்க சார். அதில் வந்து ஹார்ஸ் பவர் பற்றி நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கீங்க. அது மக்களுக்கு எல்லாரும் ஹார்ஸ் பவர் பார்த்து எனக்கு பேர் வைங்க சார், ஏன்னா ஹார்ஸ் பவர் பார்த்து பேர் வச்சா எங்கள் லைஃப் ரொம்ப நல்லா இருக்குது, நீங்கள் மாற்றி கொடுத்ததுக்கப்புறம் நிறைய பேருக்கு சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வந்து நம்மக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க சார். ஏன்னா ஹார்ஸ் பவர் அப்படின்னாலே என்னன்னு தெரியாத மக்கள் கூட இன்னைக்கு என்னன்னு தெரிய ஆரம்பிச்சிச்சு சார். அந்த மாதிரி வேறு ஏதாவது ஒரு விஷயங்கள் எண் கணிதம் சம்மந்தமாக எங்களுக்கு வச்சுருக்கீங்களா? அந்த சீக்ரெட் ஏதாவது இருந்தா எங்களுக்கு சொல்லி கொடுங்க சார். ஹார்ஸ் பவர்ங்கிறது நம்ம சொன்னது நம்ம ஃபார்மட்ல தான். அந்த ஹார்ஸ் பவர்ன்றது புல்லிங் தான். ஒரு மிஷின் இருக்குல்ல, அதனோட பவர் இப்போ ஒரு சிசின்றாங்க இல்லையா. இப்போ ஒரு கார் வாங்குறீங்க உங்க வீட்டில், அது எவ்வளோ சிசிப்பா? அது 1000, 1200, 1300, 1500 அந்த சிசி அதை பொறுத்து தான் இருக்குது. அதே தான் மனுஷனுடைய நம்மளுடைய ஹார்ஸ் பவரும் அதே தான். ஹார்ஸ் பவர் நான் அதை முதல்ல கொடுத்துட்டு அதை யார் யாருக்கும் இன்னைக்கு கேட்பாங்க, சார் எங்கள் பேர் ஹார்ஸ் பவர் எவ்வளோ இருக்குது, 1 லட்சம் வந்துருச்சா? அதெல்லாம் 1 லட்சம் வந்துடும் அப்படின்ட்டு. அதுமாரி ஹார்ஸ் பவர் தான் கண்டுபிடிச்சின்னா வேறு எதனா பவர் அது மாதிரி வச்சுருக்கீங்களா, இல்லை கண்டுபிடிச்சிருக்கீங்களா வச்சுருக்கீங்களா? இல்லை நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன், வச்சும் இருக்கிறேன், ஆனால் அது எல்லாத்துக்கும் பயன்படுத்தவும் முடியாது, கூடாது, தேவைப்படுறவங்க படுத்துனேன். இது என்ன பவர்? இது எலிஃபெண்ட் பவர். இது ஹார்ஸ் பவர். அடுத்து எலிஃபெண்ட்டு. இப்போ ஹார்ஸ் பவரே நமக்கு வந்து அவ்வளோ பெனிஃபிட்ஸ் கொடுக்கும் பொழுது உருவத்திலையும் பாசிட்டிவான ஒரு விலங்காகவும் பார்க்கப்படக்கூடிய அந்த எலிஃபெண்ட் பவர் அப்படின்றது என்னென்ன விஷயங்கள் நம்ம கொடுக்கும் சார்? அதுதான் இது பவர்லேயே அது மிக பிரம்மாண்டமாக இருக்கும். பொதுவாக வந்து இந்த மாதிரி இதுலேயே வந்துட்டு யானைக்கு பொதுவாக ஒரு தனி சக்தி இருக்கும், உண்டு. ஞாபக சக்தி பயங்கரமாக இருக்கும். ஆமாம். அதாவது அதுக்கிட்ட போய் அது உணவு கொடுக்குறோங்கிற பேரில் வேறு எதனா ஒரு பொருளை கொடுத்துட்டு திருப்பி 20 வருஷம் கழிச்சு போனீங்கன்னா அந்த ஆள் யார் அடையாளம் கரெக்டாக கண்டுபிடிச்சிடும். அதெல்லாம் இயற்கையில் நடந்திருக்கு. யானைக்கு அந்த சக்தி இருக்குது, யானைக்கு இருக்குது, பாம்புக்கு இருக்குது, குரங்குக்கு இருக்குது, மங்கிக்கு இருக்குது, அதுங்களுக்கெல்லாம் அந்த சக்தி இருக்குது. அப்போது எதுக்கு சொல்ல வரேன்னா, அப்போ இது எலிஃபெண்ட் பவர், ஹார்ஸ் பவர் மாதிரி எலிஃபெண்ட் பவர். எலிஃபெண்ட் பவர் இது யாருக்கெல்லாம் கொடுக்கும்? அது சக்தியிலே பிரம்மாண்டமானது. அதுக்கு யாருக்கு போய் கொடுப்பீங்க? சொல்லும்போது பிரம்மாண்டமான ஒரு சக்தியை எல்லாத்துக்கும் கொடுத்துட முடியாது. இப்போ ஒருத்தர் இருக்கிறாரு, அவருடைய வளர்ச்சிக்கு அவருடைய சக்திக்கு ஒரு 20 கிலோ 30 கிலோ வெயிட்டை தூக்கலாம், வெயிட் லிஃப்டர் மாதிரி. அதிகமானாக்கா 50 கொஞ்சம் திணறுவார். 500 தூக்குன்னா அவர் எப்படி தூக்குவார்? இல்லை அவர் தலை மேலே வச்சிங்கன்னு வச்சுக்கிங்க, அவரே டொம்முன்னு விழுந்துருவார். இந்த எலிஃபெண்ட் சக்தியும் அதே தான். எல்லார் தலை மேலே அதை வைக்க முடியாது, எல்லாருக்கும் அதை கொடுக்க முடியாது, ஆனால் எல்லாருக்கும் ஆசை இருக்கும். நான் அதை சொல்கிறதே கிடையாது, சொல்லாமல் மறைச்சி தான் இந்த யூடியூப் வந்ததில் இருந்து எதெல்லாம் மறைச்சி வச்சோமோ எல்லாத்தையும் சொல்லிட்டு தான். அதுக்கு முன்னாடி மற்ற சேனல்லாம் வந்தது உண்மையிலே இவ்வளோ நான் பேசுனதெல்லாம் இது மக்களே சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். உங்கள் ப்ரோக்ராம் பார்ப்போம், அப்போ நீங்கள் ஒரு பேட்டர்னில் போனீங்க, ஆனால் இவ்வளோ சீக்கிரட்டை நீங்கள் கையில் வச்சுட்டு சொல்ல சேனலில் எதுவுமே நீங்கள் சொன்னதில்லை, டிவியில் தொலைக்காட்சியில். ஆனால் யூடியூப்பில் வந்ததுக்கப்புறம் இப்போ யூடியூப்பில் வந்தது எங்களை மாதிரி ஆளுங்களே வர பிரசாதம், நீங்கள் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க. அதனால் நான் இன்னொரு 20-30 வருஷத்துக்கு கூட நான் சொல்லுவேன், அவ்வளோ விஷயம் இருக்குது, ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லை. என்ன அதுமாதிரி எலிஃபெண்ட் பவருங்க, அப்போல்லாம் நான் ஹார்ஸ் பவர்லாம் சொல்லலை, ஆனால் நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன், கையில் வச்சுட்டு தான் இருக்கிறேன், தேவைப்படுறவங்களும் கொடுப்பேன். இப்போ எலிஃபெண்ட்னா அவங்களுக்கு அந்த சக்தி அவங்க டேட்டில் இருக்கான்னு பார்ப்பேன். அதை அவங்க தலைமையில் வச்சா தாங்குவாங்களா, இல்லை ஏற்கனவே அந்த தேதி கொண்டவர்களா, 2 இருக்குது. ஃப்ரெஷ்ஷாக உள்ளவங்களுக்கும் வச்சாலும் தாங்குவாங்களா, இல்லை தாங்கக்கூடிய சக்தி அவங்கக்கிட்ட இருக்கா, அவங்க நம்பர்கிட்ட இருக்கா. அதுக்காக அவங்க இவ்வளோ பெரிய உடம்பு இருக்குது தாங்கிடுவாங்கன்னு இல்லை, அது வேறு இது வேறு. உடம்புக்கு இதுக்கு இல்லை, எண்களுக்கு அந்த கேபபிள் அவங்ககிட்ட இருக்கா. ஒரு பல ஆண்டுகள் முன்னாடி அவர் பேர் அபிலாஷ், பேரே சொல்லிடுற இப்போ என்ன இருக்குது, ஏன்னா அவர் நீங்கள் பார்க்க கூட முடியாது, அவ்வளோ பெரிய ஆள் ஆகிட்டார். அவர் பழைய பேர் தான் சொன்னேன், புது பேர் சொல்ல மாட்டேன். பழைய பேர் அபிலாஷ், அந்த பேர் வச்சுக்கிட்டு வந்தார். சாதாரண ஆள் தான், ஆனால் பவர் டேட்டு அப்படி ஒரு பவர். நான் சொன்னேன், தம்பி என்ன இந்த பேர் வச்சுக்கிட்டு, பேருன்னா பேர் அபிலாஷ், உன் பேரில் ஆசையில் பேர் வச்சேன்னா அப்புறம் நீ எப்படி மேலே? ஓ அப்படியா? இல்லையா, எங்களுக்கு இந்த பேர் எல்லாத்தையும். அவர் ஸ்ரீலங்கன், அவர் லாஸ்ன்னு பேர் வச்சிங்கன்னா அப்புறம் லாஸ் தானே வரும்னு. அப்புறம் நான் என்ன செய்யணுன்னாரு, பேரை நான் முழுசாக மாற்றுவேன், பரவாயில்லையா?
நீங்கள் எனக்கு பேர் முழுசாக மாற்றுக்க ஆனால் பிஸ்னஸில் ஜெயிக்கணும். அதுதான் அவங்க எய்ம். அவருக்கு நான் பிஸ்னஸில் பெரிய ஆளாக வரணும், எனக்கு அவ்வளோ இது இருக்குன்னாரு. சரி, இவர் வரக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது, அதனால் நான் பேர் முழுசாக மாற்றுவேன்னு. மாற்றின பேரை இப்போ சொல்ல மாட்டேன். அந்த பேரை கொடுத்தேன். அவர் ஒரு இடத்துல ஏதோ வேலை தான் செஞ்சுக்கிட்டு இருந்தார். அந்த பேரை கொடுத்த உடனே ஒரு 25 வருஷத்துக்கு குறைவு இருக்காது நான் சொல்கிறது. யூரோப்பியன்லேயே எக்ஸ்போர்ட்ஸு பிஸ்னஸ் பண்ணுறாரு. ஒன்று பண்ணார், அப்புறம் இன்னொன்று பண்ணார், அப்படி பண்ணார், இப்படி பண்ணார், இப்படி பண்ணி கடைசியில் ஒரு குண்டூசியிலேருந்து விலை உயர்ந்த பொருள் எந்த பொருளாக இருந்தாலும், ஃபுட் ப்ராடக்ட் எதுவாக இருந்தாலும், அதை தாண்டி எந்த பொருளாக இருந்தாலும் இவரை மீறி யாரும் பண்ண முடியாது. இவர் மீறி இல்லை, இவர் தான் நம்பர் 1. மொத்த யூரோப்பியன்றது மொத்தம் எத்தனை 38 நாடு யூரோப்பியனுக்கு. இதில் மேஜர் நல்லா எல்லாத்துக்கும் ரொம்ப பெரிய இது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 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 10லேருந்து 15 நாடாவது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும், பெருசாக இருக்கும். உதாரணத்துக்கு ஃப்ரான்ஸுன்னு வைங்களேன், எல்லா செக்டருக்கும் அது ஓகே. அது மாதிரி சொல்கிறேன். மொத்தமே இவர் தான், ஒரு குண்டு விஷயம் இவர் தான் எக்ஸ்போர்ட்ஸு. எல்லா பொருளும் எக்ஸ்போர்ட் பண்ணார். ஒரு கட்டத்தில் எதுக்கோ நான் ஃபோன் போடுறேன், ஃபோனில் பிடிக்க முடியல, அவ்வளோ பெரிய ஆள். அப்புறம் அவங்க சிஸ்டர் வந்தது. அவன் என்ன நினச்சிக்கிட்டே இல்லை, என்கிட்ட பேசிக்கிட்டே தான் இருந்தார். சட்டனாக முதல்ல சின்னதாக பண்ணிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா த்ரூஅவுட் முதல்ல ஒரு கண்ட்ரி பண்ணார், அப்புறம் 2 ஒரு 6-7 கண்ட்ரி பண்ணுற வரைக்கும் என்கிட்ட கான்டாக்டில் இருந்தார். அதுக்கப்புறம் கான்டாக்ட் இல்லை. அப்புறம் அவர் சிஸ்டர் வந்தது, எங்கே உங்கள் தம்பியை, அவனை ஃபோன் போட்டால் கூட ஒரு வாட்டி எதுக்கும் நான் போடுறேன் எடுக்கல, என்னண்ணா அந்த கதை தெரியாது, அவங்களுக்கு தெரியாது. என்ன மொத்த யூரோப்பியன் அவன் தான் சப்ளை அப்படி இருந்துச்சு. மொத்த யூரோப்பியனுக்கு ஃபுட் ப்ராடக்ட்டு அவன் தான். இந்த போடுறான் அவனுக்கு இருக்குன்னு ஃபோன் போட்டு கேள்வி கொடுத்துரு. ஓய் என்னடாப்பா ஃபோன் போடுறேன் எடுக்க மாட்டேன். ஐயா மன்னிச்சிருங்க எடுக்கக்கூடாதுலாம் இல்லையா, நான் அப்போ அந்த கண்ட்ரியில் இருந்தேன், அப்புறம் இந்த கண்ட்ரிக்கு வந்தேன், இங்கே ஒரு ட்ராவல் பண்ண நான் போட்டு எடுத்து பேச வேண்டியதானே, என்ன மன்னிச்சிருங்க. அப்போது ஃபோனுடைய ஃப்ரீக்வன்சி இப்போ இருக்கிற மாதிரி அப்போ இல்லை, இருக்கும் இந்த அளவுக்குலாம் இல்லை. அதனால் மொபைல்னாக்கா டக்குன்னு அடிச்சிருவாப்பில். இந்த அளவுக்கு இந்த ஃப்ரீக்வன்சி இல்லைன்னு வைங்களேன், அதனால் பிடிக்க முடியல. ஃபோனில் தான் பேசணும், லேண்ட்லைனில் தான் அடிக்கணும், ஃபோனை வைக்கணும். இல்லையா மன்னிச்சிருங்க, சரி பரவாயில்ல, எப்படி இருக்கிற, ஐயோ ரொம்ப நான் என்ன சொல்கிறது, சாப்பிட்றதுக்கு நேரம், இதை தானே நானும் சொன்னேன், ரொம்ப சந்தோஷமாக நல்லா இருந்தேன். அதுதான் எலிஃபண்ட் பவர். ஒரு சின்னதை அப்படியே ஃபுல்லாக அடித்து தூக்கி, அதுக்கப்புறம் அவர் ஒருத்தர் கதை தானே சொன்னீங்க, இல்லை இது இன்டர்நேஷ்னல் கதை, அதனால தான் இவர் கதை சொன்னேன். இப்போ நம்ம இந்தியாவுக்குள்ளே சொல்லலாம், அப்படி சில பேர் இருக்காங்க. இப்போ இவர் பேர் என்ன, அவர் பேர் அவர் மறந்துட்டார், அவருக்கே பேர் இல்லை. அவர் ரெக்கார்டு பூர்வமாக மாற்றி பாஸ்போர்ட்டில் மாற்றி வேறு லெவலில் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் நிறைய பேர் எக்ஸ்போர்ட்டர் வந்துட்டாங்க, அவர் தான் இல்லை. அதுக்கப்புறம் இப்போ நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு வைங்களேன். ஆரம்ப ஸ்டேஜில் அவர் தான் இந்த யூரோப்பியனில் ஃபுல்லாக சப்ளை பண்ண முதல் ஆள் அவர் தான். அதுக்கு முன்னாடி இல்லை, சும்மா ஏதோ 1-2 யாரோ ஒருத்தர் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ டோட்டலாகவே பண்ணது அவர் தான். அந்த அவருக்கு நீங்க எலிஃபண்ட் பவர்ல தான் வச்சு கொடுத்தீங்களா? அந்த பேர்ல தான் வச்சேன், பண்ணதான் அவர். அதுக்கு தான் அவர், அதனால தான் அவரை சொன்னேன். அவருக்கு எலிஃபண்ட் பவர்ல வைக்கக்கூடிய கெப்பாசிட்டி அவர் டேட்ல இருக்கு. அவர் கரெக்ட்டா. இப்போ நம்ம டேட் தான் டிசைட் பண்ணுமா சார் நம்மளுடைய பேருக்கு? அதுக்கு டேட் தான். ஓகே, டேட் தான் நம்ம ஹார்ஸ் பவர்ல வைக்கணுமா? உருவம் இல்லன்னு சொல்லிட்டேன். ஓகே ஓகே, உருவம் கிடையாது. அது உருவம்னா அது வெயிட் லிஃப்டர் வேலை. அது அந்த உருவம் தான், அந்த வெயிட் அது வேற. இது நம்பர் தான். அந்த டேட்டு அவர்கிட்ட இருக்கு. அது இன்டர்நேஷனல் அளவுக்கு. ஆனால் இந்த அளவுக்குலாம் பண்ணுவார் நான் நினைக்கல. பெரிய ஆளாக ஒரு எக்ஸ்போர்ட்டர், பெரிய ஆளாக வருவேன். நீ அவர் விரும்பினது அதுதான், நான் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணணும்னா. நீ வேற லெவலில் சாப்பிட கூட நேரம் இருக்காது போ அப்படி சொல்லி கொடுத்துட்டேன். அந்த கெப்பாசிட்டி அவர் டேட்டில் இருந்துச்சு. இது பேர் தான் எலிஃபண்ட் பவர். அந்த எலிஃபண்ட் பவருக்குள்ள வரவும் போகிறோம். இப்போ இதை பார்த்துட்டு எல்லாரும் எலிஃபண்ட் பவர் போகணும்னா வைக்கணும் கேட்குறீங்க. என்ன கேட்கக்கூடாது, கேட்கறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது, ரைட்ஸ் இருக்குது. உங்கள் டேட்டில் அது இருக்கணும். கரெக்டு. அந்த பவர் அதுதான் உங்களுக்கு இப்படி சொன்னேன். நீங்கள் 50 கிலோ தாங்குவீங்க, 100 கிலோ தாங்குங்க. அது 500 கிலோ வெயிட். அது 500 கிலோ வெயிட் தாங்குவீங்களா? தாங்குன்னு சொல்லாதீங்க, வச்சா விழுந்துடுவீங்க. அந்த பவர் அந்த டேட்டில் இருக்கா, அதுதான் சப்ஜெக்டு. ஸோ அது இருந்துச்சு அப்படின்னாக்கா கொடுப்பேன், அதையும் யூஸ் பண்ணுறேன். அப்போ எலிஃபண்ட் பவருங்கிறது இதுதானா? எஸ், அதை நான் இப்போ தான் ஓப்பன் பண்ணுறேன். அப்போ அந்த பையனுக்கு சொன்னீங்களா நீங்கள்? அது பையனில் இப்போ ஆளாகவே ஆகிட்டார் அவர். சின்ன பையன் இப்போ பெரிய ஆள் ஆகிட்டார். எதில் வயசுலையும் பெரிய ஆள், வசதியிலையும் பெரிய ஆள். அதனால் இப்போ கூட உடனே பேசினாலும் நினைக்காதீங்க. இப்போ பேசி 2-3 வருஷம் ஆகுது. தேவையில்லை. இப்போ நம்மளால ஒருத்தர் பெரிய ஆள் ஆகிட்டாக்க நானும் பேசிக்கிட்டே இருக்க போகிறோம். முக்கியமாக எதுக்காவது அதுக்குன்னு பேசணுன்னாக்கா யாருன்னா ஒருத்தர் கான்டாக்ட் இருக்காங்கன்னா பேசத்தானே வேணும். இப்போ ஒருத்தர் எக்ஸ்ன்னு இருக்கிறாரு, ஐயா நான் அமெரிக்காவுக்கு போனோம், எனக்கு அங்கே யாருமே தெரியாது, எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கனாக்கா அங்கே ஒரு 4 பேர்கிட்ட சொல்லுவேன். நேராக அவங்க போய்ட்டு அவங்கள இறக்கி விட ரூம் போட்டு எல்லாம் பண்ணி கொடுப்பாங்க. அந்த ஹெல்ப் தான் நான் பண்ண முடியும். மீதில் வேலையெல்லாம் நீங்கள் பார்த்துக்கங்க. அதுக்குள்ளே நான் வர மாட்டேன். ஒரு பேச்சுக்கு சொன்னேன்.
ஒரு எனக்கு ரிசீவிங்க்கு ஆள் வேணும், அந்த மாதிரி சின்ன சின்ன ஹெல்ப்லாம் பண்ணணும். அதை நம்ம பண்ணத்தானே வேணும், அதெல்லாம் தவறு இல்லை சொல்லுவேன். அது மாதிரி எதுக்காக சொல்ல வரேன்னா, இப்போ நிறைய கிளைண்ட் இந்த மாதிரி நீங்கள் சொல்லும்போது கேட்பாங்கல்ல சார், வந்துட்டு எங்களுக்கும் இப்போ வந்து இந்த எலிஃபென்ட் பவரில் வந்து பார்த்து வைங்க, டேட் இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்லும்பொழுது அதுக்கு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா சார்? டேட் சரியா இல்லைன்னா கூட எலிஃபென்ட் பவரில் வைக்கிறது. எலிஃபென்ட் பவருங்கிறது இப்போ தான் நான் சொன்னேன். ஹார்ஸ் பவர் கேட்டிருக்காங்களா? அதுதான், அது கூட அதான் அந்த யூடியூப்ல சொல்ல கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி ஒன்று இப்போ கேட்பாங்க, எனக்கு ஹார்ஸ் பவரில் பேர் இருக்கா, அந்த ஹார்ஸ் பவரில் தானே பேர் வச்சு கொடுத்தீங்க, என்ன எல்லாம் டேரெக்டாக எல்லாம் வாட்ஸ்அப் தானே, எல்லாரும் எந்த நாட்டில் இருந்தாலும் எல்லாரும் வாட்ஸ்அப் தானே, ஆன்லைன் தானே. ஐயா என் பேர் ஹார்ஸ் பவரில் தானே இருக்குது. ஆமாம் நீங்கள் சொன்ன மாதிரி நான் போட்டு பார்த்தேன், 1,00,000 ஹார்ஸ் பவர் இருந்தாக்கா பெரிய ஆள் ஆயிடுவீங்க, 1,00,000 இருக்குது அப்போ பெரிய ஆள் ஆயிடுவேன். அது மாதிரி யாருக்கு எவ்வளோ கொடுக்கணுமோ அவங்க கெப்பாசிட்டி என்ன இருக்கோ அதை நான் கொடுப்பேன். இப்போ எலிஃபென்ட் பவர் இது வரைக்கும் சொல்லலை, இதான் ஃபர்ஸ்ட் இன்னைக்கு தான் பேட்டியில் கொடுக்குறேன். இது வரைக்கும் சொன்னது இல்லை, எனக்கு வரைக்கும் தெரியும். அதான் யோசித்தேன், எதை தான் நம்ம சொல்லலை, எல்லாத்தையும் சொல்லிட்டோம், சரி சொல்லுவோம். இனிமே தான் நீங்கள் சொன்ன மாதிரி இனிமே தான் கேட்பாங்க. அதுதான் நான் முந்திட்டேன் அவங்களுக்கு முன்னாடி, எல்லாரும் கேட்டுறாதீங்க, உங்கள் டேட்டுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கா. நீங்கள் 50 கிலோ தூக்குவீங்க, 100 கிலோ கூட தூக்குவீங்க, 500 கிலோ தூக்கக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்கான்னு பார்ப்பேன். இருந்தால் நீங்கள் கேட்க கூட வேண்டாம், நானே செஞ்சுட்டு உங்களுக்கு கூப்பிட்டு சொல்லிடுவேன், இது அவ்வளோ, இது உங்களுக்கு வேறு லெவலில் போயிடும். இப்போ ஒரு சமீபத்தில் ஒருத்தர் வச்சு கொடுத்துருக்குறேன், வெளிநாட்டுக்கு தான், இப்போ தான் வச்சு இன்னும் ஒரு 2-3 மாதம் தான் இருக்கும், கண்டிப்பாக அவருக்கு பெரிய லெவலில் வந்துடும். ஆனால் அதுக்காக எலிஃபென்ட் பவர்லாம் சொல்லலை, எங்களுக்கு தெரியும். இப்போ தான் அது ஓப்பனாக அது பேர் சொல்லி சொல்கிறேன். அவர் வந்துடுவார், வந்துட்டு தான் இருக்கிறாரு, வந்துடுவார், நடத்துகிறோம். ஏன்னா எண்களுக்கு பின்னாடி வந்து இத்தனை பவர்ஸ் இருக்குது, அந்த பவர்ஸ் எல்லாம் இவ்வளோ மேஜிக் பண்ணும் அப்படிங்கிறத வந்து நிறைய பேருடைய வாழ்க்கை உதாரணமாக நாங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கிறோம் சார். அந்த வகையில் வந்துட்டு யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி பவர்ஃபுல் எண்ணில் பிறந்திருக்கிறாங்களோ அவங்க பேரெல்லாம் வந்து எலிஃபென்ட் பவருக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டாங்கன்னா சூப்பராக போவாங்கன்றதை சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறோம். ரொம்ப நன்றி சார். வணக்கம்மா.